அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல தற்பொழுது டிஆர்பி மூலம் வெளியிடப்பட்டுள்ள டேட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஹால் டிக்கெட்டை எவ்வாறு எளிதாக டவுன்லோட் செய்து கொள்வது, அதே போல உங்களுடைய டேட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்து விட்டது என்றால் அதை எவ்வாறு நாம் பாஸ்வேர்டு ரீசெட் செய்து எளிதாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லயோ குரோம் ப்ரௌசரை ஓபன் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு கூகுள் சர்ச்ல டிஆர்பி லாகின் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. டிஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய டேட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்க சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா எளிதாக உங்களுக்கு இங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா பிரிண்ட் கால் டிக்கெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கால் டிக்கெட்டை இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து எளிதாக நம்ம பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆல்ரெடி நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது 3வதா இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுடைய லாகின் பேஜுக்கு போயிருங்க. டிஆர்பி லாகின் பேஜ் போயிட்டு ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லோடிங் ஆயிட்டு இந்த மாதிரி வரும். செலக்ட் நோட்டிபிகேஷன்ல பேப்பர் 1 or 2 எந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு லாகின் ஐடியில அந்த அப்ளிகேஷன் நம்பரை இன்புட் பண்ணிட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு டிஆர்பி மூலம் உங்களுக்கான புதிய பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி நீங்க கொடுத்ததா இருக்கும். ஸோ புதிய பாஸ்வேர்டு வந்திருக்கும். இப்போ மறுபடியும் நீங்க கோ டு லாகின் பேஜ் அப்படின்ற கீழே போயிட்டு புதிதாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மொபைல்ல வந்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே போல வந்துடும். எளிதாக நீங்க மறுபடியும் பிரிண்ட் கால் டிக்கெட்ல போயிட்டு உங்களுடைய கால் டிக்கெட்டை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இவ்வாறாக எளிதாக உங்களுடைய பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.